உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வேலைக்கு போயிட்டு வந்தவன ரோட்ல மறிச்சு கை காலுன்னு பிடிச்சி வகுந்து போட்டாங்கனே. இந்தா இவன் மட்டும் என்னங்கிற? ஷேர் ஆட்டோல ஏறதுக்கு காசு கேட்டிருக்கான், அதுக்கு கையை பிடிச்சி முறிச்சு விட்டுருக்காங்கண்ணே. இதெல்லாம் யாரு பண்றாங்கன்னு உனக்கு தெரியுதானே? தெரியும்டா, தெரியும். எல்லாம் அந்த அளவு கூட தெரியற பயலுக்கு தானே பண்றாங்க. நீங்க ஒதுங்கி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்றாங்க. நீங்க சீனுக்கு வந்து அந்த மாதிரிலாம் நடக்குமாண்ணே? கொஞ்சம் விட்டுருந்தா கையில விழுந்து விட்டு கழுத்துல விழுந்திருக்குண்ணே. இந்த அநியாயம் மட்டுமா நடக்குது? நம்ம ஏரியாக்குள்ளே புந்து நம்ம ஆளுகிட்டே வசூல் பண்றாங்க. நம்ம கண்ட்ரோல்ல இருந்த டாஸ்மார்க் பார்ல எல்லாம் இப்ப அழகர் ஆளுங்க வந்து குந்திட்டு காலையில 6 மணிக்கெல்லாம் வந்து பிளாக்ல சரக்க ஓட்டிட்டு இருக்காங்கண்ணே. பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக முடியலண்ணே. குடிச்சிட்டு நடு ரோட்ல நின்று தகராறு பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. ஏரியாக்குள்ள ஒருத்தன் கடை போட முடியலண்ணே. கோயில் வாசல பூ கட்டுற ஆயாவுல இருந்து காயிலாங்கட அண்ணாச்சி வரைக்கும் எல்லாருமே வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருக்காங்கண்ணே. ஆமாண்ணே. இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? மாறாண்ணே ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க. இப்படியே போனா ஊருக்குள்ள ஒருத்தன் குடியிருக்க முடியாதுண்ணே. எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு திருப்பூர் மெட்ராஸ்னு போய் செட்டில் ஆக வேண்டியதுதான். அண்ணா மாறண்ணா வருவாரா மாட்டாரா? இங்க நடக்கிற சம்பவம்லாம் அவருக்கு தெரியும் தானே? தெரியும் தெரியும். தெரிஞ்சுமாண்ணா அண்ணா ஊருக்கு வர மாட்டேங்கிறாரு. டேய், மாறன் ஊர்ல இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அழுகிற ஆளுங்க எனக்கே ஸ்கெட்ச் போட்டு தூக்க பார்த்தாங்க தெரியுமா? அந்த நேரத்துல கூட நான் மாறனுக்கு தான் போன் போட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னாப்ல தெரியுமா? அப்புறம் மாறா, துப்பாக்கி இருக்கு மாறா. அந்த துப்பாக்கியில மொத்தம் 6 புல்லட் இருக்கு. எடுத்தவங்களை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இரு. அவனை போடுங்கடா. அப்ப மாறண்ண இனிமே மதுரைக்கு வரமாட்டாரானே? ஆமாடா, நான் பல தடவை போன் பண்ணி பார்த்துட்டேன். போனே எடுக்க மாட்டேங்கிறாப்ல. அப்படியே எடுத்தாலும் மதுரையை மறந்துட்டேன்னு சொன்னதே கிளிப்புல மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. என்னண்ணா சொல்றீங்க? ஏன்னா வரமாட்டேன்னு சொல்றாப்ல? எந்த ஊர்ல நம்ம இருக்காப்ல? மெட்ராஸ்ல தான். வேற எந்த ஊர்ல இருக்க போறாப்ல? ஒரு கேஸுக்காக வேண்டி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போனாப்ல. அதுக்கு பிறகு மனுஷன் எங்க போனாப்ல என்ன ஆனாப்லன்னு ஒரு விவரமும் தெரியலடா. போனை போட்டாக்கா எப்பயாச்சும் தான் எடுக்கிறாப்ல மாறன். எங்க இருக்குன்னு கேட்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காப்ல. கூட போன ரைட்டுக்கு போனை போட்டாலும் போனு சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மாறன் இனிமேல் மதுரையில கால் எடுத்து வைக்க மாட்டாப்லன்னு தான் தோணுது. ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாப்ல? என்ன நடக்குதுன்னு ஒரு இளவும் தெரியலடா. மாறாண்ணே திரும்பி வரமாட்டாரு தெரிஞ்சா அழகருக்கு துளிர் விட்டு போயிரும்னே. ஓவரா அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா ஆமா, இப்பவே இந்த அநியாயம் அட்டூழியம் பண்றாங்க. மெட்ராஸுக்கு போன மாறன் இந்த ஊருக்கு திரும்பி வரமாட்டாருன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். போலீஸே அரசியல்வாதி எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஊரையே அழிச்சிருவான். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா. இன்னொரு வாட்டி மாறனுக்கு போன் பண்ணி பேசுவோம். அப்பவும் வர முடியாதுன்னு சொன்னாப்லன்னா வேற வழி இல்ல, மெட்ராஸுக்கு போய் ஆளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியதுதான். எதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்கண்ணே, அப்பதான் நாங்க எல்லாரும் நிம்மதியா வாழ முடியும். ஆமாண்ணே. மகா 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 இருங்க. ஐயோ வெற்றி! நான் அத்தனை வாட்டி மகா மகான் கூப்பிட்டு கூட வேற ஏதோ யோசனை இருந்தாங்கன்னா விக்ரம் யூஎஸ்ல இருக்கான்னு சொன்னதை அவங்க நம்பலையா? இதை பத்தி நிச்சயமா திரும்ப வந்து கேட்பாங்க.
என்ன இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. ஏன் விக்ரம் இப்படி பண்ணீங்க? என்னையும் உங்க கூட அப்படியே கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. பாருங்க, நீங்க இல்லாம நான் எப்படி இங்க தனியா புலம்பிட்டு இருக்கேன்னு. இப்படி என்ன பைத்தியக்காரி மாதிரி ஆக்கிட்டு போயிட்டீங்களே. போகும்போது ஒரு கால் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் ஒரு கால் கூட பண்ணல? அப்படி என்ன என் மேல உங்களுக்கு கோவம் சொல்லுங்க. இப்ப நீங்க எங்கதான் இருக்கீங்க? ஒரு போன் பண்ணி இங்கதான் இருக்கேன்னு சொன்னதா என்ன? எங்க நான் பேசினது உங்களுக்கு கேட்டுச்சா? உடனே கால் பண்றீங்க. இதான் விக்ரம், நம்ம காதலோட சக்தி. நான் உங்ககிட்ட இருந்து ஒரு போன் வராதான்னு ஏங்கிட்டு இருக்கேன். நீங்க அதுக்குள்ள கரெக்டா கால் பண்றீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா விக்ரம்? நம்ம திருச்சியில எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தப்ப கூட நம்ம காதல் மட்டும் மறக்காம இருந்துச்சு. இப்ப நம்ம பிரிஞ்சுதான் இருக்கோம். இப்ப மட்டும் மறந்துருமா விக்ரம்? அதான் கரெக்டா கால் பண்ணிருக்கீங்க. விக்ரம், ஹலோ விக்ரம். காவேரி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது விக்ரம். விக்ரம், இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சாரி காவேரி, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா யூஎஸ் வரைக்கும் வர வேண்டியதாயிடுச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லாம கூட வந்துட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா நினைக்கிறதுக்கு என்ன விக்ரம் இருக்கு? நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க இங்க கொஞ்சம் நிம்மதியாவது இருந்திருப்போம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் வீட்டுக்கு வரலன்ன உடனே நீங்க ரொம்ப பதறி போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது, என் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது, அதான் சொல்லாமலே வந்துட்டேன். ஆக்சுவலி நான் வேற யாருக்கும் சொல்றேனோ இல்லையோ, என்னோட பிஏ நீங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லியிருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.